Hello students, welcome to my channel. 10th standard maths chapter 1 exercise 1.3 second sum. Let x equal to 3, 4, 6 and 8 determine whether the relation r equal to x comma f of x such that x belongs to capital X, f of x equal to x square plus 1 as a function from x to n. So question la கேபிட்டல் எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு செட் கொடுத்து அதில் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, கொடுத்துருக்கிற இந்த ரிலேஷன் வந்து ஃபங்க்ஷன் தானா, அதுவும் இதுல இருந்து ஃப்ரம் எக்ஸ் டு என். அப்போ ரெண்டு செட் இருக்கு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் செட்டுக்கு பேரு எக்ஸ், செகண்ட் செட்டுக்கு பேரு என். சரியா? எக்ஸுக்கு வந்து எலிமெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் என்ல உள்ள எலிமெண்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு எலிமெண்ட்ஸையும் நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி, சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி என் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த எக்ஸ் தான் வந்து நம்ம எங்கிருந்து எடுக்கணும்னா கேபிட்டல் எக்ஸ்ல இருந்து எடுக்கணும் வேல்யூஸ், சரியா? கேபிட்டல் எக்ஸ்ல இருந்து எடுக்கணும். அதனால ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்க ஸ்மால் எக்ஸ் தானே இருக்கு. இந்த எக்ஸுக்கான வேல்யூ நம்ம இதுக்குள்ள போட்டு அப்ளை பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், என்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, ஸ்மால் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ் அப்படின்னா ஸ்மால் எக்ஸ்ல எப்படி நம்ம ஒரு எலிமெண்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்ல இருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிடலாமா? கிவன்ல கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு 3, 4, 6 and 8. என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f of x equal to x square plus 1. when small x என்ன வரும், small x வந்து 3 இருக்கும் போது அந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? f of x equal to x square plus 1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாதான் ஒரு எலிமெண்ட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், என்ல கொண்டு போய் எழுத முடியும். ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதில் என்ன போடணும், 3 போடணும். 3 ஸ்கொயர் பிளஸ் 1, 3 3s are 9, 9 பிளஸ் 1 10. நெக்ஸ்ட் when x equal to 4, f of x equal to x square plus 1. f of x க்கு பதிலா 4. So 4 square plus 1, 16 plus 1, 17. when x equal to 6, அப்புறம் f of 6. So 6 square plus 1, 36 plus 1, 37. when x equal to 8, f of 8 equal to 8 square plus 1, 64 plus 1, 65. கேபிட்டல் எக்ஸ் என்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்திருந்தாங்க, 3, 4, 6, 8. இப்போ nல என்னென்ன எலிமெண்ட்ஸ் எழுதணும்னா 10, 17, 37, 65 எழுதணும். ஆனா என்னன்றது பொதுவா நேச்சுரல் நம்பர்ஸ் இல்லையா, என்னன்றது பொதுவா நேச்சுரல் நம்பர்ஸா. அப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகுமா, 1, 2 அப்படியே ஸ்டார்ட் ஆகும். சோ இது எழுதிக்கோங்க, 10, 17, 37, 65 அப்படியே போயிட்டே இருக்கு. ஓகேவா? ரிலேஷன் எழுதலாமா, r equal to xல 3 இருக்கும் போது nல என்ன இருக்கும், 10, 3, 10, 4, 17, 6, 37, 8, 65. சோ இப்போ இந்த ரிலேஷனை வச்சு நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சிடலாமா. xல 3, yல 10, xல 3, yல 10, xல 4, yல 17, xல 4, yல 17, xல 6, nல 37, xல 6, nல 37,
எக்ஸ்ல 8, nல 65, எக்ஸ்ல 8, nல 65. ஸோ இப்போ இந்த ஆரோ டயக்ராம் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? எக்ஸ் இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கும் nல என்ன இருக்கு? இமேஜ் இருக்கு, தனித்தனியா இமேஜ் இருக்கு. அது மட்டும் இல்லாம எக்ஸ்ல எந்த எலமெண்ட்டும் இமேஜ் இல்லாம தனியா இல்ல. சரியா? அப்பனா இது ஃபங்க்ஷன் தானே. இது என்னது? ஃபங்க்ஷன். கொடுத்திருக்கிற இந்த ரிலேஷன் என்னது? ஃபங்க்ஷன். அது கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க இல்லையா? என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? இட்ஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் எக்ஸ் டு என். எக்ஸ்ல இருந்து எண்ணுக்கு போறது ஒரு ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஓகே, சோ நம்ம என்ன எழுதலாம்னா எக்ஸ் ஃபங்க்ஷன் தானே, ஆர்ன்ற ரிலேஷனு இஸ் த ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to n.